சாம்சங் வந்து கேலக்ஸி F34 5G அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ல எல்லா விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோன்ல ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6.46 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேயா வருது. அதாவது நமக்கு வந்து வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயா கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், அது மட்டும் கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வருது. மற்றபடியாக AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோன்ல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அதுக்கு பதிலா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எக்ஸ்னாக்ஸோட 1280 அப்படிங்கிற ஆக்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz கிளாக் ஸ்பீட்ல ரன் பண்ணக்கூடிய 5 nm ப்ராசஸராக வருது. கிராபிக்ஸ்கா மாலியோட G68 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது மிட் செட்டிங் ப்ராசஸராக வருது. நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் தெரியும். நமக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இந்த ஃபோன் Android 13 OSல One UI 5.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல இருக்கு. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ரீர் ஃபேசிங் கேமரா. இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. இரண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆபர்ச்சர் வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா தான். மற்றபடி ஃப்ரண்ட் சைடுல 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இதுல கிடையாது. அதுக்கு பதிலா USB Type C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. மற்றபடி டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இதுல இருக்கு. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்கு. அதாவது 5G யோட SNSS சப்போர்ட் தராங்க. இது போக வந்து 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, Dual Band GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஃபோனோட வெயிட் 208 கிராம் வருது. அடுத்தபடியாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ வழக்கம் போல எல்லா சாம்சங் போன்லையும் தர மாதிரி அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் தராங்க. கலர்ஸ் பொறுத்தவரை இது பிளாக் மற்றும் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர் ஆப்ஷன் வருது. கடைசியாக இந்த போனோட விலையை பத்தி பார்க்கலாம். 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட மாடல் வாங்குனீங்கன்னா அது 18999 அப்படிங்கிற விலையிலும், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் வாங்குனீங்கன்னா அது வந்து 20999 அப்படிங்கிற விலையில வந்து சாம்சங் வெப்சைட்ல வைக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த போனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஏற்கனவே லான்ச் ஆன போன் தான். அதாவது சாம்சங்கோட கேலக்ஸி M34 5G அப்படிங்கறது பேரை தான் இப்போ வந்து F34 5G சொல்லி விற்கிறாங்க. பிரைசிங் முதற்கொண்டு எந்த ஒரு விஷயமும் மாறலங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதே ப்ராசஸர், அதே RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ், மேலும் எல்லா விஷயத்தையும் அதே தான். கேமரா முதற்கொண்டு ஒரு விஷயமும் மாத்தல. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு பேரை மட்டும் மாத்திக்கிட்டு சாம்சங் வந்து திருப்பி கொண்டு வராங்க? அதே இருக்கு, நீ அதே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஸோ அது ஏன் வந்து இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஸோ அதே பேரை வச்சுட்டே வித்துருக்கலாம். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் சாம்சங்கோட சைட்ல இருந்து. ஸோ நீங்க இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F34 அல்லது வந்து M34 5G சொல்லலாம். ஸோ இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F34 5G பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.